பகவத்கீதை 5வது அத்தியாயம் சந்நியாச யோகம். பதினாறாவது வகுப்பு 26வது ஸ்லோகம். காம குரோத வியுக்தானாம் யதீனாம் யதசேதசாம் அபிதோ பிரம்ம நிர்வாணம் வர்ததே விதிதாத்மனாம் காம குரோத வியுக்தானாம் யதீனாம் யதசேதசாம் அபிதோ பிரம்ம நிர்வாணம் வர்த்ததே விதிதாத்மனாம். ஞான பலனை மோட்சத்தை அடைகின்றார்கள் என்று மோட்ச பலனை சொல்லுகின்றார். ஞானத்தினால் வருவது மோட்சம் என்று பலனை பேசுகின்றார். பல படிகளை கடந்து அதில் அகிம்சையை பற்றி நாம் பார்த்தோம். அகிம்சை எனும் படியை கடந்து மோட்சத்தை அடைகிறார்கள் என்கின்றார். இறக்கும் முன்பே பிரம்மத்தை அடைகின்றார்கள், இறந்த பின்னும் பிரம்மமாக இருக்கின்றார்கள். ரொம்ப முக்கியம், அழகான கருத்து. இறக்கும் முன்பே பிரம்மத்தை அடைகின்றார் சொல்லி சொன்னால், இந்த உடலோடு நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுதே நாம் ஜீவன் முக்தர்களாக இருக்கின்றோம். இறந்த பின்பும் பிராரப்தத்தின் நிறைவில் இந்த சரீரம் சென்ற பிறகும் பிரம்மமாகவே இருக்கின்றார்கள். அடுத்து 23வது ஸ்லோகத்தில் சக்னோதி இகை யசோடும், அதில் காமக்ரோத வேகத்தை தடை செய்கிறார்கள் சொன்னார். வேகத்தை தடை குறைக்கின்றார். இந்த 26ல் பகவான் சொல்லுகின்றார், காம குரோதத்தை அவர்கள் நீக்கி விடுகின்றார்கள். அவருக்கு கோபமே வராதுன்னு சொல்கிறார், ஆசையே இருக்காதுன்னு சொல்கிறார். முன்பு காமக்ரோத வேகம் இருக்கும், கோபப்படக்கூடாது என்று, ஐயோ ஏன் நமக்கு கோபம் வருதுன்னு கோபத்து மேலே ஒரு கோபம் இருக்கும், உள்ளே ஒரு முணுமுணுப்பு இருக்கும், ஆனால் வேகம் குறைந்திருக்கும். இங்கு சொல்லுகின்றார், கோபமே உற்பத்தி ஆகாது. முன்பெல்லாம் கோபம் உள்ள உற்பத்தி ஆகும், ஆனால் அடக்கி வச்சுருப்போம். இப்போ என்னென்னா நம்முடைய மனதில் கோபமே உற்பத்தியே ஆகாது சொல்கிறார். எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க, கேட்குறதுக்கு நல்லா இருக்கு. கோபமே மறந்து போயிடுமா. ஸ்லோகத்தை பார்க்கலாம். காம குரோத வியுக்தானாம், காமக்ரோதம் இதிலிருந்து விடுபட்டவர்கள், கடைசி நிலையில் நிறைநிலைக்கு முன்பாக உள்ள ஞானியை சொல்லுகின்றார். நிதித்தியாசனத்தை நிறைவு செய்தவனை சொல்லுகின்றார். யதீனாம், அவ்வளவு சுலபமாக அவைகளை அவர்கள் அடையவில்லை. அந்த கருத்தை இந்த யதீனாம் என்ற வார்த்தை குறிக்கின்றது. அதை அவர்கள் சும்மா ஏதோ போகிற போக்கில் அவைகள் அடைந்து விட்டார்கள் என்றால் இல்லை, மிகுந்த கடினமான முயற்சியினால் சாதனங்களினால் அவர்கள் சாதித்தார்கள், அடைந்தார்கள். யதி என்றால் சந்நியாசி என்ற ஒரு அர்த்தம் இருக்கின்றது. ஆமாம், ஆனால் இங்கு யோகிகள் முயற்சி செய்து கொண்டிருப்பவர்கள், சாதகர்கள். யதசேதசாம், மனதை நன்கு கட்டுப்படுத்தியவர்கள். சேதக சொல்லி சொன்னால் மனம், புத்தி இவைகளை ஒழுங்குபடுத்தியவர்கள், கட்டுப்படுத்தியவர்கள். மனதை, புத்தியை முறைப்படுத்தியவர்கள் சொல்லி அர்த்தம். மனதை உபயோகிக்காதவர்கள் என்று பொருள் இல்லை, தேவையானதில் மட்டும் உபயோகித்து தேவையில்லாதவைகளில் உபயோகிக்காதவர்கள். கூர்மோங்கானிவ சர்வசக நாம் பார்த்துருக்கணும். அனைத்து வகைகளையும், இந்திரியத்தையும், மனதையும், புத்தியையும் வசம் செய்தவர்கள் அப்படி சொல்லி அர்த்தம். அடுத்து 2வது வரி பாருங்க, கடைசி சொல் விதிதாத்மனா, ஞானத்தை அடைந்தவர்கள். ரிஷயக அதே பொருள் தான் வரும். காமக்ரோதத்தை நீக்கியவர்கள், முயற்சியுடன் இருப்பவர்கள் யதிகள். மனதை அமைதிப்படுத்தியவர்கள். அவர்களுக்கு என்ன இருக்காம்? பிரம்ம நிர்வாணம் வர்த்ததே. வர்த்ததே என்றால் அவர்களுக்கு இருக்கின்றது என்ன? பிரம்ம நிர்வாணம், மோட்சம் அல்லது மன நிறைவு அவர்களுக்கு இருக்கின்றது சொல்லி சொல்கிறார். எப்பொழுது? அபிதக, இறப்பதற்கு முன்பும் இறந்த பின்பும், 2 பக்கமும். ஆமாம், இறப்பதற்கு முன்பும் இறந்த பின்பும். இப்பொழுது பார்த்த அந்த 3 ஸ்லோகத்தில் 24, 25, 26 ஞானத்தின் பலனை சொல்லி 5வது அத்தியாயத்தை என்ன சொல்ல வேண்டுமோ அதை சொல்லி நிறைவு செய்து விட்டார்.
இந்த 26வது ஸ்லோகத்தில் 5வது அத்தியாய கருத்து நிறைவடைகின்றது. அடுத்த 3 ஸ்லோகங்கள் 27, 28, 29 6வது அத்தியாய முகவுரை ஸ்லோகங்கள். அர்ஜுனன் இங்கே ஒரு கேள்வியும் கேட்கல. ஆனால் பகவான் நினைத்தார், நீங்கள் கூறும் காம குரோதங்களை கட்டுப்படுத்தி இருப்பது, மனதை அமைதிப்படுத்தி இருப்பது அவ்வளவு சுலபமாக தெரியலையேன்னு நினைக்கிறான். இது பெரிய விஷயமாயிற்றுன்னு நினைக்கிறான். அதற்கான சாதனங்கள் என்னன்னு நினைச்சிருக்கான். அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அர்ஜுனன் நினைத்தான் என்று பகவான் நினைச்சாராம். அர்ஜுனன் கேட்காமலேயே பகவான் அதை நினைத்து அதற்காக தியான யோகம் என்ற சாதனத்தை சொல்வதற்காக 6வது அத்தியாயத்தை துவக்குகின்றார். இந்த முகவுரை எதற்கு என்றால், இந்த 3 ஸ்லோக முகவுரை அடுத்த அத்தியாயத்தை கேட்க நமக்கு விருப்பத்தை உண்டாக்குவதற்காக, ஆர்வத்தை உருவாக்குவதற்காக. இல்லை என்றால் நாம் இதிலேயே திருப்தி அடைந்து விடுவோம் என்று நினைத்து ஆர்வத்தை உருவாக்க. சில நேரம் பசி எடுக்கிறதுக்காக இந்த மருந்து எதுனா சாப்பிடுவாங்க, அதுபோல் ஆர்வத்தை உருவாக்குவதற்காக தியான யோக அத்தியாயத்தை நாம் கவனமாக கேட்க வேண்டும். தியானம் செய்ய சில நிபந்தனைகள் முகவுரையாக கூறுவார், பலனையும் சொல்லுவார். இந்த தியான யோகம் மெடிடேஷனுங்கிற வார்த்தை ஒரு அட்ராக்ஷன் இருக்குது. ஆகினால அது கொஞ்சம் விவரமாக முறையாக நம்ம பார்ப்போம். நம்ம தியான யோக அத்தியாயத்தை அதிகமான விளக்கமாக விஷயங்களை பார்க்க இருப்பதனால இங்கு இந்த 3 ஸ்லோக விளக்கங்களை அதிகமாக பார்க்கவில்லை, அறிமுகமாக பார்த்து கொள்வோம். தியான யோக அத்தியாயத்திற்குள் சென்று அதிகமாக விளக்கங்களை பார்க்கலாம். ஆக யாருக்கு அறிவும் ஞானமும் முயற்சியும் இந்திரியமான அடக்கம் இருக்கோ அவர்களுக்குத்தான் மோட்சம். இங்கு ஞானமும் யோகமும் கலந்து விடுகின்றது. எதச்சேதசாம் அப்படின்னா அறிவும் முயற்சியும் யாருக்கு இருக்கின்றதோ அவர்களுக்கு மோட்சம். சில நேரத்தில் இந்திரிய கட்டுப்பாடு இருக்கும், ஞானம் இருக்கணும், அறிவு இருக்கணும். சில நேரம் அறிவு இருக்கும், இந்திரிய கட்டுப்பாடு இருக்காது. ரெண்டும் கலந்து விட வேண்டும் சொல்கிறார். அடுத்து 27வது ஸ்லோகம். ஸ்பர்ஷான் கிருத்வா பகிர்பாக்யான் சக்ஷுஷைவாந்தரே ப்ருவோः பிராணாபானௌ சமௌ கிருத்வா நாசாப்யந்தரசாரிணௌ ஸ்பர்ஷான் கிருத்வா பகிர்பாக்யான் சக்ஷுஷைவாந்தரே ப்ருவோः பிராணாபானௌ சமௌ கிருத்வா நாசாப்யந்தரசாரிணௌ. இந்த ஸ்லோகத்தில் தியானம் எனும் சாதனையை செய்வதற்கு 3 நிபந்தனைகளை பேசுகின்றார். என்னென்ன? முதலில் விஷய தியானம் செய்யக்கூடாது. வெளி விஷயங்களையே மனதில் போட்டு அசை போட்டுட்டு இருக்கக்கூடாது, நினைக்கக்கூடாது. அக்ருத்வா, இது மனதில் நடைபெற வேண்டிய ஒரு நிபந்தனை, இருக்க வேண்டிய நிபந்தனை. 2வது, இந்திரிய வியாபாரங்களை நிறுத்துதல். பார்க்கறது, கேட்கறது, அது இது, இந்த இந்திரியங்களை எல்லாம், அதன் செயல்களை எல்லாம் நிறுத்துவது. இந்திரிய வியாபாரங்களை நிறுத்துதல். இந்திரியங்களை செயல்படுத்தக்கூடாது. அல்லது ஏதோ ஒன்று மனசில் மட்டும் இல்லை, வாயிலையும் ஏதோ போட்டுட்டு மென்று கொண்டு சாப்பிட்டு கொண்டு ஏதோ செய்து கொண்டெல்லாம் தியானம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. 3வது, பிராணனை சமமாக வைத்திருக்கணும். இதுதான் தியானத்திற்கான நிபந்தனை. ஸ்லோகத்தை பார்க்கலாம். ஸ்பர்ஷான், விஷயங்களை, வெளிப்பொருள்களை, பாக்யான் ஸ்பர்ஷான் என்று போட்டுக்கொள்ள வேண்டும். வெளியில் உள்ள விஷயங்களை வெளியிலேயே வைத்து என்ன பண்ணணுமா? பகிஹி கிருத்வா, வெளியிலேயே வைத்துக்கொள், உள்ளே வைத்து கொள்ளாதே, உள்ளே விடாதே அப்படின்றார். பகிஹி என்றால் வெளியே, கிருத்வா வைத்து, அதாவது எந்தெந்த விஷயம் எங்கெங்கே இருக்கணும் அங்கங்கே விட்டுடணும். கோயிலுக்கு வந்து வீட்டை நினச்சிக்கிட்டு இருக்குது, வீட்டில் இருந்துக்கிட்டு வேறு எதுவும் நினைக்கிறது, அலுவலகத்தை நினைக்கிறது, அலுவலகத்தில் இருந்துக்கிட்டு வீட்டை நினைக்கிறது, இப்படியா வேறு விஷயங்களே நினைக்காமல் எங்கெங்கே இருக்குமோ அந்தந்த விஷயங்களை அங்கங்கே வைத்து விட்டு நம்ம மனதில் எங்கே இருக்கிறோமோ அந்த விஷயத்தில் மட்டும் மனதை நிலைநிறுத்தி வைத்திருத்தல். ஆக கண்மூடி அமர்ந்து கொண்டு வெளி விஷயத்தை நினைக்காது என்று சொல்லுகின்றார். பிறகு இந்திரியங்கள் செயலற்று இருக்க பகவான் ஒரு விஷயம் சொல்லுகின்றார். சக்ஷுஷக புருவோகோ அந்தரே, 2 புருவங்களுக்கு மத்தியில் இருப்பது போல், 2 புருவங்களுக்கு மத்தியில் இருப்பது போல், கண்ணுக்கு மூக்கடியோ காதோர மத்தியத்தில் உச்சிக்கு நிதம் ஒளிவிடும் மந்திரம் பற்றுக்கு பற்றாய் பரமன் இருந்திடம் சிற்றம்பலம் என்று தேர்ந்து கொண்டேனே. இப்படி ஒரு பாடம். கண்ணுக்கு மூக்கடியோ, கண்ணு இருக்குது, அதுக்கு மூக்கு. காதோர மத்தியம்னா இந்த லலாடஸ்தானம் சொல்லுவாங்க, 2 புருவ மத்தி, அதுதான்.
அதை வந்து 0 பாயிண்ட் அப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த இடம் வந்து நம்ம மனதை குவிப்பதற்கு ஒரு ஸ்தானமாக எல்லாம் சில பேர் நிறைய முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆமாம், அப்படிலாம் இருக்குது. அதுதான் சிற்றம்பலம் அப்படி சொல்லி ஒரு வார்த்தையும் போட்டு விடுறாங்க. அதுதான் சிற்றம்பலம். நமக்கு சிற்றம்பலம் இதுதான் சொல்கிறாங்க. கண்ணுக்கு மூக்கடியோ காதோர மத்தியமத்தில் உச்சிக்கு நித மொழிவிடும் மந்திரம் பற்றுக்கு பற்றாய் பரமன் இருந்திடும் சிற்றம்பலம் என்று தேர்ந்து கொண்டேனே. அது ஸ்தானமாக சொல்கிறாங்க, மனதை குவிக்கிறதுக்கு. அப்படி ஒரு கருத்து இருக்குது, அவ்வளோதான். ஆக இந்திரியங்கள் செயலற்று இருக்க பகவான் இங்கே விஷயங்கள் சொல்கிறார். 2 புருவங்களுக்கு மத்தியில் இருப்பது போல இதெல்லாம் பாவனை அப்படி நினைக்கணும்னு சொல்கிறார். கிருத்வா என்றால் வைக்க வேண்டும் அப்படி சொல்லி சேர்த்துக்கணும். ஒரு வாகனமோ அல்லது பிளேன் புறப்படுறதுக்கு அதுக்கு அது புறப்படுறதுக்கு தேவையான கருவிகள் அதன் பிற்பாடு என்ன பண்ணும், அதெல்லாம் வந்து அந்த டயர் அந்த சக்கரெல்லாம் விமானம் உள்ளே இழுத்துக்கும், அப்புறம் பறக்கும். அது போல் இதெல்லாம். ஆக தியானம் செய்யும் பொழுது இந்த கண் என்ன செய்கின்றது, என்ன செய்யணுமா, மூடியும் இருக்கக்கூடாது, ரொம்ப இறுக்கமாக மூடியும் இருக்கக்கூடாது, முழுக்க திறந்தும் இருக்கக்கூடாது. மூடினா கண்ணை நல்லா மூடினா தூக்கம் வந்துடும். அதிகம் திறந்திருந்தால் வெளி விஷயத்தையே பார்த்துக்கிட்டு இருப்போம், போகிற வர விஷயத்தை எல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்போம். அந்த நேரம் பார்த்து தான் நம்ம பார்க்காத விஷயங்கள்லாம் தேவையில்லாத விவகாரங்களோட அப்படியே வந்துக்கிட்டு இருக்கோம். அதுதான் சொல்கிறார். ஆக அதிகம் திறந்தால் வெளி விஷயத்தை பார்த்து கொண்டு இருப்போம், மூடியும் இருக்கணும் விழித்து இருப்பது போல் இருக்கணும்னு சொல்கிறார். அதுக்காக பார்த்தோம், வேற ஒரு இடத்துல பார்த்துருக்கோம். விவேகானந்தர் படத்தில் அவர் எப்படி இருக்கார் பாருங்க, கண்கள் அது போல் முழுவதுமாக மூடாமலும் முழுவதுமாக திறந்தும் இல்லாமலும் அது போல் அமர்ந்திருப்பது. இது எதை குறிக்கின்றது என்றால் எந்த இந்திரியமும் தியான காலத்தில் செயல்படக்கூடாது, அதுதான் இங்கே அர்த்தம். பிறகு பிராணனை சமப்படுத்தணும்னு சொல்கிறார். பிராணாபான சமக்கிருத்வா. பிராணன் என்றால் இழுக்கும் மூச்சு, உள்ளிருக்கும் மூச்சு. அபானக என்றால் வெளிவிடும் மூச்சு. அது என்ன பண்ணணுமா, சமோ கிருத்வா, சமமாக வைத்து. ரொம்ப வேகமாக மூச்சை விட்டு கொண்டு இருக்கக்கூடாது, அமைதியாக நாம் சுவாசம் அமைதியாக இருக்க வேண்டும் சொல்கிறார். சுவாசமும் சமமாக சென்று வரும்படி அது ஒரு பயிற்சி இருக்குன்னு நாம் பார்ப்போம். அமைதியாக நாம் சுவாசிக்க வேண்டும். எப்பொழுது, தியான காலத்தில். அந்த மூச்சு எங்கே ஓடிக்கொண்டுள்ளது, நாசாப்யந்தர சாரினவ். சாரினவ் சொல்லிச்சுன்னா செயல்பட்டு கொண்டிருக்கு. எங்கே என்றால் நாசாப்யந்தர, 2 மூக்கு துவாரங்கள் வழியாக செயல்பட்டு கொண்டுள்ள ஓடிக்கொண்டுள்ள பிராணனை சமப்படுத்த வேண்டும். நாசாப்யந்தர சாரினவ். இதன் விளக்கத்தை எல்லாம் 6வது அத்தியாயத்தில் நாம் பார்க்கலாம். அடுத்த ஸ்லோகம் 28. யதேந்திரிய மனோ புத்திஹி முனிர்மோக்ஷ பராயணஹ விகதேச்சா பயக்ரோதஹ யசதா முக்த ஏவ சஹ. யதேந்திரிய மனோ புத்திஹி முனிர்மோக்ஷ பராயணஹ விகதேச்சா பயக்ரோதஹ யசதா முக்த ஏவ சஹ. தியானத்துக்குரிய சில விதிகள் பாவனைகள் இங்கே பகவான் பேசுகின்றார். ஸ்லோகத்தை பார்க்கலாம். யதம் கட்டுப்படுத்தப்பட்ட அமைதியாக்கப்பட்ட இந்திரியம் மனோபுத்திகி. இந்திரியங்களையும் மனதையும் புத்தியையும் ஓரளவிற்கு கட்டுப்படுத்தி இருக்க வேண்டும் சொல்கிறார். ஒழுங்குபடுத்திய மனம் புத்தி இந்திரியங்கள் சொல்லி அர்த்தம். நாம் தியானம் எதற்காக செய்யணும், முனிஹி. தியானம் செய்பவனுக்கு முனிவன் சொல்கிறார். தியாதா முனி. அவனுக்கு லட்சியம் எதுவாக இருக்க வேண்டும், மோக்ஷ பராயணக, மோக்ஷத்தை லட்சியமாக கொண்டவன். நாம் பார்க்க போகிற தியானத்தை எதுக்கு செய்யணும் எதுக்கு செய்யக்கூடாதெல்லாம் பார்க்க போகிறோம். இங்கு மோட்சம் என்பது தான் தியானத்தினுடைய லட்சியம், இறுதியாக அடைய வேண்டியது, தியானத்தின் மூலமாக அடைவது. வேறு எதையும் லட்சியமாக கொண்டு தியானத்தில் அமரக்கூடாது. இப்படிப்பட்ட இந்த முனிவன் அப்படி என்ன எப்படி தியானம் செய்கின்றான், முனிவன் சொல்லி சொன்னால் மனநாத் முனிகி மௌனாத் முனிகி. மனநாத் சொல்லி சொன்னால் எப்பொழுதும் சிந்தனை செய்து கொண்டிருப்பான். மௌனாத் என்றால் மௌனமாக அமைதியாக இருப்பவன். ஞானம் உள்ளே சென்று தங்கிய பிறகு அவனுக்கு என்ன பேசுவதற்கு ஒரு விஷயம் இல்லை, அதனால் மௌனமாகி விடுகின்றான். அப்படிப்பட்ட இந்த முனிவன் எப்படி தியானம் செய்கின்றான், விகத இச்ச பயக்ரோத. இச்சா ஆசைகள், அதிகமான ஆசைகள். தியான காலத்தில் ஆசைகள் இல்லாமல் இருக்க வேண்டும். தியானத்தை முடிச்ச பிற்பாடு ஆசைப்படலாம், அந்த நேரத்தில் இருக்காதுன்றார். பொதுவாக சொல்லுவாங்க,
அரை மணி நேரம் தியானம் பண்ணோன்னா 23.5 மணி நேரம் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கோ அதுதான் அந்த அரை மணி நேர தியானத்தில் மனது நினைக்கும் அல்லது வெளிப்படும் சொல்லுவாங்க. ஆக பயம் கண்ணை மூடினா சில பேருக்கு பயம் வந்துடும். அப்படி பயம் இல்லாமல் விகதக என்றால் விடுபட்டு, அடுத்து எப்படி கூட்டாக பல பேரோட சேர்ந்தா கும்பல்லையா, ஏகாகியாக தனியாக இருந்து கொண்டு, தனியே இருப்பதற்கு எண்ணினேன் எண்ணம் இது சுவாமி நீ அறியாது சொல்கிறது போல் ஏகாக்கியாக. அப்படி ஏகாக்கியாக இருந்தால் என்ன ஆகிடும், யாருன்னா வந்து ஏதோ பண்ணிவிடுவாங்களே, பயம் வந்துடும். கண்ணை மூடுனா பயம் வந்துடும். ஆக இங்கே சொல்கிறார் அந்த பயத்தை எல்லாம் நீக்கி, கோபத்திலிருந்து தியானம் பண்ண முடியாது. கோபமாக உட்காந்து தியானம் பண்ணக்கூடாது. அப்படி கோபமாக உட்காந்து தியானம் பண்ணால் அது அந்த தியானத்துக்கு பேர் கோப தியானம். ஆமாம், யாருன்னா திட்டிகிட்டு வந்து உட்காந்து தியானம் பண்ணால் அதுக்கு திட்டு தியானம். மனசு அதே தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அவர் என்ன சொன்னார், நாம் என்ன சொன்னோம், நம்மளை இப்படி சொல்லிட்டார், நம்மளை அப்படி சொல்லிட்டாரு, அவனை அடுத்து என்ன பண்ணணும் யோசித்துக்கிட்டே உட்காந்துருப்போம். அடுத்து எப்படி திட்டலாம், என்ன பண்ணலாம், பிளான் பண்ணிக்கிட்டு இருப்போம். அதெல்லாம் இல்லாமல் அதான் சொல்கிறார். இப்படி யாரால் கோபத்திலிருந்தும் பயத்திலிருந்தும் விடுபட முடிகிறதோ அவர்கள்தான் எத் சதா முக்த ஏவச்சக, அவர்கள் சக முக்தக அல்லது சதா முக்தக. சதா என்றால் நிலை பெற்றவன் அர்த்தம். மோட்சத்தில் நிலை பெற்றவன், பிரம்ம ஞானத்தில் நிலை பெற்றவன். நான் பிரம்மம் என்கின்ற அறிவில் எப்பொழுதும் அவனுடைய அறிவு இருந்து கொண்டே நிலை பெற்ற அறிவை உடையவன். நிலை பெற்ற மாதவர் சித்தத்திலே சொல்கிறார். ஆமாம், நிலை பெற்ற மாதவர் சித்தத்திலே ஊறி பறந்து அண்ட கோடியெல்லாம் நின்று உலாவியதே சொல்லுவார். அவனையே முக்தியை அடைந்தவன். முக்தி என்றால் இங்கு ஞான நிஷ்டன் சொல்லி அர்த்தம். ஞானத்தில் நிலை பெற்றவன், சதா முக்தக ஏவச்ச, தியானத்தின் பலனை அடைந்தவன் என்றும் சொல்வார்கள். இனி கடைசியிலும் கூட தியான பலனை பேசுகின்றார். 29வது ஸ்லோகம். போக்தாரம் யஜ்ஞ தபசாம் சர்வலோக மகேஸ்வரம் சுக்ருதம் சர்வபூதானாம் ஞாத்வா மாம் சாந்தி மிருச்சதி. போக்தாரம் யஜ்ஞ தபசாம் சர்வலோக மகேஸ்வரம் சுக்ருதம் சர்வபூதானாம் ஞாத்வா மாம் சாந்தி மிருச்சதி. இங்கேயும் தியான பலனைத்தான் பேசுகின்றார். என் சொரூபத்தை உணர்ந்து முழு மன அமைதியை அடைகின்றான் சொல்கிறார். என்னுடைய சொரூபத்தை நன்கு உணர்ந்து முழு அமைதியை அடைந்து ஆனந்தமாக இருக்கின்றான். கடைசி சொல் பாருங்க, சாந்திம் கச்சதி. வாழ்வின் லட்சியம் அமைதி தானேன்னு கேட்குறார். வாழ்வின் முடிவாய் விளங்குவதுங்கு இறைவன் திருவடி நீழலை சொன்னாலும் அந்த இறைவன் திருவடியில் நம்மை நாம் அமைதிப்படுத்தி கொண்டு அல்லது அந்த ஞானத்தின் தெளிவு என்ன, அமைதி, சாந்தி, பராம் சாந்தி, அதெல்லாம் பார்க்க போகிறோம். பிரசாந்த் அப்படிலாம் பேர் வைக்கிறோம் பாருங்க. ஆமாம், முழுமையான மன நிறைவு, அமைதி, சாந்தம். வேறு எதனாலும் கலைக்க முடியாத, டிஸ்டர்ப் ஆகாத ஒரு சாந்தி. அவருடைய சாந்தி யாராலுமே கெடுக்க முடியாது. இந்த சாந்தி அடைய காரணம் என்ன, பகவானுடைய சொரூபம், லட்சணம். பகவானே சொல்லுகின்றார், நான் யார், எப்படிப்பட்டவனாக என்னை அறிகிறார்கள். போக்தாரம் யஜ்ஞ தபசா, யஜ்ஞத்தினாலும் தவத்தாலும் யாரை அடைய விரும்புகிறாரோ அவரை போக்தாரம் யஜ்ஞயாக பலனை அனுபவிப்பார்கள். யஜ்ஞயாக பலனை அனுபவிப்பார்கள் அவர்கள். யஜ்ஞயாக பலன் யார் சொல்கிறார், நான் தான், என்னைத்தான் அவர்கள் அனுபவிப்பார்கள். பகவான் தான் நாம் செய்கின்ற எல்லா யஜ்ஞ யாகங்களுடைய பலனாக நிறைவாக நாம் அடைய விரும்புவது, நம்மை அடைவிப்பது எதுவென்றால் இறைவனையே. யஜ்ஞயாக பலனாக நமக்கு கிடைப்பவர் பகவான் தான். எதற்காக யஜ்ஞ யாகம் செய்கின்றோம், பகவானை அனுபவிக்க. அதனால் பகவான் சொல்கிறார், தானம் தர்மம் சந்ததமும் செய்வர் சிவ ஞானம் தனை அணைய நல்லோர் பராபரமே சொல்கிறார். என்ன செய்தாலும் நம்மால் அடையப்பட வேண்டியவர் இறைவன் தான் என்பதை பகவானே சொல்லுகின்றார். என்னைத்தான் அவர்கள் அடைகின்றார்கள். அதனால் பகவான் இங்கு சொல்லுகின்றார், என்னை அடையவே அனைத்து தவமும் செய்யப்படுகின்றது. ஆக பகவான் தன்னையே சொல்கின்றார், யஜ்ஞ தபசாம் போக்தாரம். யஜ்ஞத்தாலும் தவத்தாலும் அனுபவிக்கப்படுகின்ற என்னை
சர்வலோக மகேஸ்வரம், அனைத்து உலகத்துக்கும் தலைவனாக ஈஸ்வரனாக இருக்கின்ற என்னை. ஈஸ்வரன் சொல்லி சொன்னா அனைத்தையும் கட்டுப்படுத்துபவர், கண்ட்ரோலர், ஆளுபவர். சரி, அவர் எப்படி இருப்பார்? ரொம்ப கண்டிஷனாக குரூரமாக இருப்பாரா? சுக்ருதம் சர்வபூதானாம். சுக்ருதம் என்றால் நண்பன் சொல்கிறார். எல்லோருடைய இதயத்திலும் இருப்பவர் சொல்கிறார். நன்மையையே செய்பவர் சொல்லி சொல்கிறார். யாருக்கு? எல்லா ஜீவராசிகளுக்கும். சர்வபூதானாம், எல்லா ஜீவராசிகளுக்கும். இவருக்கு தான் சொல்லி இல்லை, எல்லா ஜீவராசிகளுக்கும் நன்மையே செய்பவர். ஆக ஆச்சாரியர் ஆதிசங்கர் சொல்கிறார், எல்லா ஜீவராசிகளுக்கும் அதன் பலன்களை அவர்களுக்கு கொடுத்து அவரவர் கர்ம வினைக்கு தக கொடுப்பவர். விருப்பு வெறுப்பு கிடையாது அவருக்கு. வேண்டியவர் வேண்டாதவர்லாம் கிடையாது. வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பையில் சொன்ன அவருக்கு விருப்பு வெறுப்பே இல்லை. அதனால தான் தாய்மணன் சொல்லுவார், வேண்டா விருப்பு வெறுப்பும் அந்த வில்லங்கத்தாலே விளையும் ஜனனம் ஆண்டான் உரைத்தபடியே சற்று மசையாதிருந்து கொள் அறிவாகி நெஞ்சே. ரொம்ப அழகான பாடல். அவருக்கு விருப்பு வெறுப்பில்லை. எல்லா ஜீவராசிகளிடம் நட்புடன் உள்ள என்னை ஞாத்வா அறிந்து, இப்படி இறைவனாகி என்னை அறிந்து, மாம் என்னை அறிந்து என்னவா? தேயம் சொன்னால் அறிபவன், ஞேயம் என்றால் அறியப்படுவது, ஏகம் அறிபவன், அறியப்படும் பொருள் என்பதெல்லாம் இல்லாமல் அனைத்தையும் ஒன்றாகவே மட்டுமே ஏக்கமாக அறிந்து தியானத்தின் பலனான ஞான நிஷ்டையினை அடைந்து அது நிலை பெற்று சாந்திம் மிருச்சதி அமைதியை அடைகின்றார்கள். மிருச்சதி என்றால் அடைகிறார்கள். இத்துடன் இந்த அத்தியாயமும் நிறைவு பெறுகின்றது. சாந்தி என்றால் இந்த இடத்துல பல அர்த்தம் இருக்குது. இங்கு நிவிர்த்தி எதிலிருந்து நிவிர்த்தி? விடுதலை, சம்சார நிவிர்த்தி, சம்சார சாந்தி, விடுதலை அடைகின்றார்கள் என்று சொல்லி இந்த அத்தியாயத்தை பகவான் நிறைவு செய்கின்றார். ஓம் தத் சதி ஸ்ரீமத் பகவத் கீதாசு உபனிஷத்சு பிரம்ம வித்யாயாம் யோக சாஸ்திரே ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுன சம்வாதே சந்நியாச யோகோ நாம பஞ்சமோத்யாயः. சரி, இனி இந்த அத்தியாயத்தினுடைய சாரம் நம்ம பார்க்கலாம். சந்நியாச யோக அத்தியாயத்தினுடைய சாரம், 5வது அத்தியாயத்தினுடைய சம்மரி. முதல் ஸ்லோகம் அர்ஜுனுடைய கேள்வி. சந்நியாசம் கர்மணா கிருஷ்ண புனர்யோகம் ச சம்சசி. சந்நியாசத்தையும் புகழ்கின்றீர்கள், அதே சமயத்தில் செயலையும் செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்றீர்கள். கர்மயோகத்தில் ஈடுபட வேண்டும் என்று கூறுகின்றீர்கள். இதில் எது உயர்ந்தது, எது நன்மையை தரும் என்று கேட்டான். சந்நியாசம் உகந்ததா, இல்லறம் கர்மயோகம் உயர்ந்ததா? செயலுக்குள் இருப்பது சிறந்ததா, செயல்களை துறப்பது சிறந்ததா? இது கேள்வி. இந்த கேள்வியுடன் துவங்கியது. எது எனக்கு நன்மையை தரும் கேட்கிறார். 2வது ஸ்லோகம் பகவானுடைய பதில். சந்நியாசமும் கர்மயோகம் இரண்டும் உயர்ந்தது சொல்லி சொல்கிறார். தேட்டம் ஒன்றர அருட்செயலில் நிற்றியேல் வீட்டறம் துறவரம் இரண்டும் மேன்மையே. இதுவும் தாய்மன்னர் வாக்கு. இங்கே பகவானுடைய பதில், சந்நியாசமும் கர்மயோகமும் இரண்டும் உயர்ந்தது. கடமைகளை துரத்தல் என்ற சந்நியாசமும் கர்மயோகமும் நிஸ்ரேயச கரா உபவ், நிஸ்ரேய கரா உபவ் என்ன, ரெண்டும் நல்லது என்று சொல்லி பிறகு சந்நியாசத்தை காட்டிலும் கர்மயோகம் உகந்தது சொல்லிட்டார். கர்ம சந்நியாசாத் கர்ம யோக விசிஷ்யத்தை. சந்நியாசத்தை காட்டிலும் கர்மயோகம் மேலானது என்று பகவான் சொல்லவில்லை, அது உகந்ததாக இருக்கின்றது சொன்னார். ஏன்னா பகவானுக்கு நல்லா தெரியுமே, எல்லா விஷயமும் தெரிஞ்சு தானே சொல்கிறார். சந்நியாசம் உயர்ந்தது என்பதில் 2வது கருத்து இல்லை, இருந்தாலும் கூட யாருக்கு என்பது. ஆகவே இங்கு கர்மயோகம் உகந்தது சொல்கிறார், ஆளை பொறுத்து சொல்கிறார். பலருக்கு இதுதான் தேவையாக இருக்கின்றது. உலகமும் பொதுவாக, உலகத்துக்கும் உனக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய மக்களுக்கும் அது உகந்தது என்று நேரடியாக பகவான் அழகான ஒரு கருத்தை, அபிப்பிராயத்தை சொல்லிவிட்டார். அடுத்து 3வது ஸ்லோகம் முதல் 7வது ஸ்லோகம் வரை பகவான் கூறிய பதிலுக்கு அவரே விளக்கத்தை தருகின்றார். கர்மயோகத்தை செய்பவன் சந்நியாசிக்கு சமமாக இருக்கின்றான் என்பது 3வது ஸ்லோக சாரம்.
கர்மயோகிகளாக இருப்பவனும் கூட அவன் சந்நியாசி சமமாக இருக்கின்றான். அல்ப வைராகியத்துடன் எடுக்கும் துறவரத்தை காட்டிலும் கர்மயோகத்தை உயர்வாக சொல்வது தவறில்லை. துறத்தல் என்றால் பொறுப்புகளையும் உரிமைகளையும் துறத்தல். எதற்கு துறவு? ஞானத்துக்காக, வைராகியத்திற்காக. அந்தந்த ஆசிரமத்தில் உள்ள அந்தந்த டியூட்டியை பண்ணணும் என்பது பகவானுடைய கருத்து. நான்காவது 5வது ஸ்லோகத்தில் கர்மயோகம் என்ன பலனை தருமோ அதே பலனைத்தான் சந்நியாசம் கொடுக்கின்றது என்று 4, 5, 2 ஸ்லோகங்களில் கூறினார். சாங்கிய யோக பிருதக் பாலாக. பிற்பாடு கர்மயோகத்தால் அடையும் சித்த சுத்தி என்கின்ற பலனும் விவிதிஷா சந்நியாசத்தால் ஞானத்தை அடைவதற்காக எடுத்துக்கொள்கின்ற சந்நியாசத்தால் அந்த சந்நியாச ஆசிரமத்தில் செய்கின்ற கடமையினால் அவனுக்கு கிடைக்கின்ற சித்த சுத்தியும் ஒன்று என்று பலனின் அடிப்படையில் இரண்டுமே சமமானது தான் சொல்கிறார். உயர்வு தாழ்வுலாம் இல்லை, பலன் அடிப்படையில் இரண்டும் ஒன்று என்று பகவான் பேசுகின்றார். இருவரும் அடைவது சித்த சுத்தியே. அந்த அடிப்படையில் இரண்டும் வீட்டறம் துறவரம் இரண்டும் மேன்மையே. அடுத்து 6, 7, 2 ஸ்லோகங்களில் கர்மயோக வழியாகத்தான் ஒருவன் சந்நியாசத்திற்கு வர முடியும் சொல்கிறார். கர்மயோக வழியாகத்தான் ஒருவன் சந்நியாசத்துக்கு வர முடியும். ஆக கர்மயோகத்தை விசிஷ்யத்தை என்று சொல்வதில் தவறில்லை என்பது பகவானுடைய கருத்து. மோட்சம் என்ற இறுதி படிக்கு கர்மயோகம் முதல் படியாக இருக்கின்ற காரணத்தினால் நாம் முதல் படியை விட்டு விடக்கூடாது. என்னதான் பிஹெச்டி பண்ணணும், பிஜி போஸ்ட் கிராஜுவேஷன் முடிக்கணும்னா கூட எல்கேஜி யூகேஜி அல்லது 1வது 2வது வகுப்பு விட்டுட்டு வர முடியுமா? அக்ஷர அபியாசம் இல்லாமல் மொழியை தெரிஞ்சுக்காமல் நம்ம எப்படி படிக்க முடியும்? ஆகவே மோட்சம் என்ற இறுதி படிக்கு கர்மயோகம் முதல் படியாக முக்கியமான படியாக இருக்கின்ற காரணத்தினால் நாம் முதல் படியை விட்டு விடக்கூடாது. ஆகவே பகவான் இங்கு கர்மயோகத்தை புகழ்ந்தார். பல காரணத்தை சொல்லி சந்நியாசத்தை விட கர்மயோகம் உயர்ந்தது என்பதை நிலைநாட்டினார். 7வது ஸ்லோகம் வரை அர்ஜுனுடைய கேள்விக்கு நேரடியான பதில். அடுத்து 8, 9வது ஸ்லோகங்கள் ஞானி அகர்த்தா என்ற கருத்தை கூறினார். நைவ கிஞ்சித் கரோமீதி பஷ்யன் ஸ்ருண்வன் என சொல்லி அவன் எதை செய்து கொண்டிருந்தாலும் இந்திரியங்கள் தான் உடல்தான் செய்கின்றதை தவிர ஞானி எதையும் செய்யாதவனே, எதையும் செய்யாத ஆத்மா என்று எதையும் செய்யாத ஆத்மா நான் என்று புரிந்து கொண்டுள்ளான். அதுதான் தன்னை எதையும் செய்யாத அகர்த்தா அபோக்தாவான ஆத்மா என்று தன்னை புரிந்து கொண்ட பிறகு ஞானியும் எதையும் செய்யாதவனே. அப்படி செயல்களை எது செய்கின்றது என்றால் உடல் மன இந்திரியங்கள் தான் செய்கின்றதை தவிர நான் எதையும் செய்யாதவன். அடுத்து 10, 11, 12 3 ஸ்லோகங்களில் கர்மயோக தெளிவான லட்சணங்களையும் பலனையும் பகவான் அங்கு கூறினார் என்று பார்த்தோம். கர்மயோகத்தை பகவான் பேசுகின்றார். பிரம்மன் யாதாய கர்மாணி முதல் 3 ஸ்லோகங்களில் கர்மயோக லட்சணம் கொடுத்தார். பத்ம பத்ர இவாம்பசா எல்லாம் பேசினார். அடுத்து 13வது ஸ்லோகம் ஞானியினுடைய நிலை ஸ்திதி பேசப்பட்டது. அவன் மனம் சர்வ கர்மாணி மனசா அனைத்து கர்மங்களையும் மனதினால் தியாகம் செய்து சுகம் ஆஸ்தே அவன் சுகமாக அமர்ந்திருக்கின்றான். நவத்வாரே புரே தேகி இந்த 9 வாயில் உடலில் இந்த 9 வாசல் பட்டணத்திலே 9 துவாரங்களை உடைய இந்த உடலிலே அவன் என்ன செய்வதில்லையாம். நைவ குர்வன் ந காரையன் தானும் ஒன்றும் செய்வதில்லை, யாரையும் ஒன்றையும் செய்விப்பதும் இல்லை. செய்விப்பது அவர்கள் மூலமாக செய்யுங்கள் என்று அவர்களை தூண்டுவதும் இல்லை. பின் என்னதான் பண்ணிக்கிட்டு இருப்பான்? தன்னிடத்தில் தான் சுகமாக இருக்கின்றான். அடுத்து 14, 15 2 ஸ்லோகங்கள் ஆத்மஸ்வரூபமானது பேசப்பட்டது. ஆத்மா எதையும் செய்வதும் இல்லை, எதையும் செய்விப்பதும் இல்லை. ஞானி ஏன் எதையும் செய்வதும் இல்லை செய்விப்பதும் இல்லை என்றால் ஆத்மஸ்வரூபம் அப்படி இருக்கின்றது, ஆத்மாவுடைய தன்மை அப்படி இருக்கின்றது. அந்த ஆத்மாவாக தன்னை புரிந்து கொண்ட பிறகு அவனும் அப்படியே இருக்கின்றான். அதான் சொல்கிறார். ஆக அந்த ஆத்மா தான் என்று ஞானி புரிந்துள்ளதால் எதையும் செய்வதும் இல்லை, எதையும் செய்விப்பதும் இல்லை. ரொம்ப சௌகரியமான ஒரு ஸ்லோகம் இது. நானும் அப்படியே இருந்துக்கிறேன் அப்படின்னு புரிந்த நிலையில். அடுத்து 16, 17 2 ஸ்லோகங்கள் ஞானத்துக்கான சாதனங்களை கூறி அந்தரங்க சாதனங்கள் சொல்லப்பட்டது.
16வது ஸ்லோகத்தில் அஞ்ஞானத்தை நிவர்த்தி செய்வதே நம்முடைய கடமையா. அறிவை பெற்று அறியாமையை நீக்கி கொள்ள வேண்டும். அது ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கும் இருக்கக்கூடிய கடமை. அது லௌகீக விஷயமாக இருந்தாலும் சரி, ஆன்மீக விஷயமாக இருந்தாலும் சரி, ஆத்ம விஷயமாக இருந்தாலும் அறிவை பெறுவதே, அஞ்ஞானத்தை நிவர்த்தி செய்வதே, செய்து கொள்வது நம்முடைய கடமை சொல்றார். ஆக இந்த அஞ்ஞானத்தை எது நிவர்த்தி செய்யும் என்றால் ஞானத்தினால் நீங்கும் என்று சொல்லி பிற்பாடு ஞானம் ஆத்ம தத்துவத்தை சூரியனை போல பிரகாசமாக காட்டும், விளக்கி காட்டும் என்று சொல்லி சொன்னார். அடுத்து 17வது ஸ்லோகத்தில் 16ல் சொன்னார். 17வது ஸ்லோகத்தில் படிப்படியாக சில சாதனங்களை பார்த்தோம். தத் புத்தயக ததாத்மனக தன்னிஷ்டா தத் பராயணாக என்று ஞானத்தை அடைபவன் தன் மனதுக்குள் ஏற்படும் பரிபாகத்தை பகவான் அழகாக படிப்படியாக பேசினார். பிரம்மத்திலேயே புத்தியை வைத்தவன், அனாத்மாவிலிருந்து புத்தியை எடுத்தவன், ஞானத்தை அடைதல், பிறகு தன்னிடத்திலே சுகமாக இருத்தல், இதெல்லாம் அங்கே ரொம்ப அழகான இந்த 4 வார்த்தைகளிலே அழகாக பேசினார். தத் புத்தயக பிரம்மத்தை புரிந்து சிரவணத்தில் ஆத்மாவை விஷயமாக அதை புரிந்து கொள்வதிலேயே முழு புத்தியை பயன்படுத்தி கொண்டுள்ளவன். தத் புத்தயக ஆத்ம தத்துவத்தை புரிந்து கொள்வதிலேயே தன்னுடைய முழு புத்தி சக்தியை பயன்படுத்தியவன். எதன் துணை கொண்டு? மகா வாக்கியத்தின் துணை கொண்டு. சித்தத்தை சிவன்பாலே வைத்தார்க்கும் அடியேன்னு சொல்கிறோம் பாருங்க, அது போல சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே சொன்னான். அது போல புரிந்து கொண்ட பிற்பாடு என்னவா அவனுக்கு ததாத்மனக மனதை அனாத்மாவிலிருந்து எடுத்து ஆத்மாவிலே இருக்க வைப்பவர்கள், மனனசீலகன்னு சொல்லி சொல்றார். தன்னருளால் நினைவுக்குள்ளே வைத்து வைத்து பார்த்தவர்கள் சொல்லி சொல்றார். தன்னிஷ்டா ஞானத்தில் உறுதியை அடைந்தவர்கள் சொல்லி சொல்றார். ஞான நிஷ்டாக பிரம்மத்தில் நிலை பெற்றவர்கள் சொல்லி சொல்றார். தத் பராயணாக தத்து பிரம்ம ஏவ பரம். ஆமாம், ஞான நிஷ்டனுடைய பலன் அந்த பிரம்மத்தையே மேலான கதியாக கொண்டவர்கள், வாழ்க்கையையே அதற்காக அர்ப்பணித்தவர்கள், ஆனந்தத்தை அடைந்தவர்கள், ஆத்மாவை அறிவதிலேயே அவருடைய வாழ்க்கையை முழு வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள். பார்ட் டைம்லாம் இல்லை, ஃபுல் டைம் அதுதான், முழு நேரம். அடுத்து 18வது ஸ்லோகம் சமதர்ஷனத்தை விளக்கமாக சொன்னார். ஆத்ம ஞான ஸ்வரூபம், ஞான ஸ்வரூபத்தை பகவான் பேசினார். ஆத்மஸ்வரூபத்துக்கும் ஆத்ம ஞான ஸ்வரூபத்துக்கும் என்ன வேறுபாடு என்றால், ஆத்மஸ்வரூபம் நித்தியமானது, சைத்தன்யம் ஆனந்த ஸ்வரூபம். இங்கு ஆத்ம ஞான ஸ்வரூபம் என்றால் இப்படிப்பட்ட ஞானத்தை அடைந்தவுடைய மனம் எப்படி இருக்கும், ஆத்ம ஞானத்துடைய தன்மை எப்படி, ஆத்மஸ்வரூபம் பேசினார். இங்கு ஆத்ம ஞானத்துடைய தன்மை எப்படி இருக்கும், அவன் இருமையை இந்த உலகத்தை எப்படி பார்ப்பான் என்றால், வித்யா வினய சம்பன்னக, ஆமாம், பண்டிதா சமதர்ஷினக, முக்கியமான வார்த்தை சமதர்ஷினக. அது நம்ம பார்த்தோம், விளக்கமாக பார்த்தோம். ஆத்ம ஞானம் நம்மை சமதர்ஷனமாக பார்க்க வைக்கின்றது. சமதர்ஷனம்னா பிரம்ம தர்ஷனம் சொல்லி பார்த்தோம், அதிஷ்டான தர்ஷனம் என்று சொல்லி பார்த்தோம். அந்த அதிஷ்டான தர்ஷனம் தான், பிரம்ம தர்ஷனம் தான் சமதர்ஷனம். வேறுபாட்டுடன் விஷமமாக தெரிந்து கொண்டுள்ள இந்த உலகத்தில் அனைத்துக்கும் பொதுவாக உள்ள ஆதாரமான பிரம்மத்தை, அதிஷ்டானத்தை அவன் புரிந்து கொண்டவன், அதையே பார்த்து கொண்டிருப்பவன். அடுத்து 19வது ஸ்லோகத்தில் ஞான பலன் பேசப்பட்டது. ஜீவன் முக்தி விதேக முக்தி இகைவ தைர்ஜித சர்க்கக, இங்கேயே இப்பொழுதே இந்த சமதர்சனத்தை உடையவர்களால் வாழ்ந்து கொண்டுள்ள பொழுதே அவர்கள் அடைந்த நிலைதான் இங்கு ஜீவன் முக்தி. பிராரப்தம் முடிந்து சரீரம் சென்ற பிறகு பிரம்மமாக இருப்பார்கள், அது விதேக முக்தி, பிரம்மமாகவே இருப்பார்கள். அதனால் என்ன, வசீஜிதாக வெல்லப்பட்டது, இந்த ஜென்மமானது அவர்களால் வெல்லப்பட்டது, இந்த ஜென்மத்துக்கு பரிகாரம் தேடப்பட்டு விட்டது, தேடிக்கொண்டவர்கள், இனி பிறவாத பெருநிலையை எய்தியவர்கள் சொல்லி சொல்கிறார். ஆமாம், விட்டு விட்டால் பரிகாரம் பண்ணலை, பிறவிக்கே பரிகாரம் தேடிக்கொண்டார்கள். இங்கே பரிகாரம் என்ன, ஞானம், ஞானம்தான் பரிகாரம். எதற்கு, ஜென்மத்திற்கு. ஜென்மமானது அவர்களால் வெல்லப்பட்டது, பரிகாரம் செய்யப்பட்டது. மேலும்
24 முதல் 26 வரை ஞான பலனே இங்கு பேசப்படுகின்றது. 20வது ஸ்லோகத்தில் ஞானியுடைய லட்சணம், சித பிரஜ்ஞ லட்சணமாக எதை பார்த்தோமோ அதே லட்சணம் இங்கும் பேசப்பட்டது. நக பிரகிருஷேத் பிரியம் பிராப்பிய, பிரியமான சூழ்நிலையில் சுகத்தை அடையாமல், பிரியமில்லா சூழ்நிலையில் துக்கத்தை அடையாமல் இருப்பவன் ஸ்திர புத்தியுடன் இருப்பவன் என்றும் இங்கு பேசப்பட்டது. நான் பார்த்தோம் இதெல்லாம். அடுத்து 21, 22, 23 ஸ்லோகம் வரை வைராகிய பெருமை பேசப்பட்டது. இதெல்லாம் முக்கியமான ஸ்லோகங்கள் என்று நாம் அங்கு பார்த்தோம். பாக்ய ஸ்பர்ஷேஷு அசக்தாத்மா, வெளி விஷயங்கள் பற்றில்லாதவன், தன்னிடத்திலேயே இருக்கின்ற சுகத்தை மனதில் அடைகின்ற, தன்னிடத்தில் தான் ஆனந்தமாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பவன். பிரம்மயோக யுக்தாத்மா, ஆமாம், பிரம்மத்தை மட்டும் பார்க்கின்ற, பிரம்ம யோகம் பார்த்தோம், ஞான யோகம் கர்மயோகம் எல்லாம் பார்த்தோம். இங்கே பிரம்மயோகம் சொல்லி சொன்னால் பிரம்மத்தை மட்டும் பார்த்தல், பிரம்மத்தை மட்டும் பார்க்கின்றவன், அது பிரம்மயோகம் என்ற சொல்லானது குறித்த அர்த்தம். கர்மயோகம் பக்தி யோகம் போல பகவான் இங்கு பிரம்மயோகம் என்று பேசுகின்றார். அடுத்து 22வது ஸ்லோகம். ஏகி சம்ஸ்பர்ஷஜா போகாஹ துக்க யோனய ஏவதே, இந்திரியங்கள் விஷயங்கள் இந்த சம்பந்தத்தினால் வருகின்ற போகங்களை துக்கம் என்று பகவான் சொல்லலை, துக்க காரணம் சொன்னார். அதெல்லாம் நம்முடைய துக்கத்துக்கு காரணம் சொல்லிட்டார். அதே நேரத்தில் சுகமாக அந்த நேரத்தில் சுகமாக தெரிந்தாலும் பிறகு வருகின்ற துக்கத்திற்கு அது காரணமாக இருப்பதனால் துக்க யோனய ஏவத்தே, துக்கத்திற்கு அதுதான் அதுவே தான் காரணம் சொல்லிடுறார். அதிருப்தியுடன் தான் வைத்திருக்கும், நம்மை பந்தப்படுத்தும், திருப்தியை தராது, பந்தகத்துவம் அதிருப்தி கரத்துவம் பலகீனப்படுத்தி இருக்கும். ஜரயந்தி தேஜ, அதாவது நம்முடைய இந்திரியங்களை தேய்த்திருக்கும், அடிமைப்படுத்தும், பயத்தை தரும், பலகீனப்படுத்தும் என்றெல்லாம் நம்ம பார்த்தோம் அங்கே. அடுத்து 23வது ஸ்லோகம். இந்த காம குரோதத்தை வேகத்தை இந்த ஜீவிதம் முடிப்பதற்கு முன்பாக தடுத்து நீக்க பழக வேண்டும் சொன்னார். இந்த ஜீவிதம், இந்த உடலிலே மனதிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த வேகத்தை குறைத்து அந்த பாபத்தை நீக்கி கொண்டிருக்க வேண்டும், நீக்கி கொள்ள வேண்டும் சொன்னார். அடுத்து 24, 25, 26 3 ஸ்லோகங்கள் ஞான பலனே. 24வது ஸ்லோகத்தில் கூறிய கருத்தே தான். தகுதியை அடைந்து ஞானத்தை அடைந்தால் எப்படி இருப்போம்? ஜீவன் முக்தன் எப்படி இருப்பான்? பிரம்ம நிர்வாணம், பிரம்மஸ்வரூபமாக இருந்து மீண்டும் பிறப்பை அவன் அடைவதில்லை. விதேக முக்தன். விகதக வானம், உடை நீங்கிய பொழுது நிர்வாணம், ஸ்தூல சூக்ஷ்ம உடல் நீங்கியதால் இங்கு நிர்வாணம் பிரம்மமாகிவிட்டான்னு அர்த்தம். அவ்வளோதான். ஸ்தூல சூக்ஷ்ம ஷரீரங்கள் நீங்கியதால் இவனும் என்ன? பிரம்ம நிர்வாணத்தை அடைந்தவனே, பிரம்மத்தை அடைந்த. நிர்வாணம் என்றால் பிரம்மமாகிவிட்டான்னு சொல்லி அர்த்தம். அடுத்து 25வது ஸ்லோகம் ஞான பலனே. முதலிலிருந்து மோட்சம் வரை ஒரு சாதகன் அடைய வேண்டிய படிகளை கூறுகின்றார். வரிசையாக சொல்லலை, நாம் வரிசைப்படுத்தி கொண்டோம் என்று ஸ்லோகத்தில் பார்த்தோம். பலனை கூறுவதன் மூலமாக நாம் சாதனைகளை தெரிந்து கொள்கின்றோம் என்று அங்கு பார்த்தோம். லபந்தே பிரம்ம நிர்வாணம், பிரம்மத்தை அடைகின்றான். எப்படி? க்ஷீண கல்மஷாக, ரிஷியாக மாறி தவத்தாலும் கர்மயோகத்தாலும் பாபத்தை நீக்கி, ஷவணத்தினால் ஞானியாக மாறி ரிஷியாக மாறி, மனனத்தால் சந்தேகத்தை நீக்கி, நிதித்தியாசனத்தினால் விபரீத பாவனையை நீக்கி பிரம்ம ரூபமாக இருந்து பிரம்மத்தை அடைகிறார்கள். இதுதான் பலனை சொல்லி அந்த பலனுக்கான சாதனங்களை சேர்த்து நாம் பார்த்து அந்த ஸ்லோகத்தை அங்கு விரிவாகவே பார்த்தோம், நிறைவு செய்தோம். அடுத்து 26வது ஸ்லோகம். ஞானி அடைந்த பல படிகளில் அகிம்சையை பேசினார். இறக்கு முன்பே பிரம்மத்தை அடைகின்றார்கள், இறந்த பின்னும் பிரம்மமாக இருக்கின்றார்கள். அபிதக, 2 பக்கமும், இறக்கு முன்பும் இறந்த பின்பும் காமக்ரோதத்தை அதனால் நீக்கி விட்டார்களாம். காமக்ரோதமே அவர்களுக்கு இல்லை, ஆசையோ கோபமோ எதுவுமே இல்லை. ஆசை கோபம் களவு கொண்டவன் பேச தெரிந்த மிருகம்னா. ஆமாம்,
இது அப்படி இல்லாமல் அன்பு, அருள் மற்ற எல்லா குணங்களோடு இயற்கையாக வாழ்ந்து கொண்டிருப்பவன். ஆக முன்பு காமக்ரோதத்தை வேகம் உள்ளே இருக்கும், கோபம் ஆசை இல்லாதிருந்தாலும் கூட அதனுடைய வேகம் உள்ளே இருந்து கொண்டிருக்கும். 23ஆவது ஸ்லோகத்தில் இங்கு கோபமே உற்பத்தி ஆகாது என்கின்றார். மறந்து போய்விடும் சொல்லி சொல்கிறார். நிறைநிலைக்கு முன்படியில் இருப்பவன் அல்லது கடைசி படியில் இருப்பவன், நிதித்தியாசனம் முடித்தவன், யதினாம் முயன்று அடைந்தவர்கள், சுலபமாக அடையவில்லை, முயன்றே கடினப்பட்டே முயற்சி செய்தே அடைந்தார்கள் என்று சொல்கிறார். யதி என்றால் சன்னியாசி என்று ஒரு அர்த்தம் இருக்கு. இங்கே சன்னியாசி என்றால் முயல்பவர்கள். எதற்கு? மனதை புத்தியை கட்டுப்படுத்த முறைப்படுத்தியவர்கள், மனதை அமைதிப்படுத்தியவர்கள், ஒழுங்குபடுத்தியவர்கள், நெறிப்படுத்தியவர்கள் அல்லது நெறிப்படுத்த, ஒழுங்குபடுத்த, அமைதிப்படுத்த முயற்சி செய்பவர்கள். மனதை உபயோகிக்காதவர்கள் என்று பொருள் இல்லை. தேவைக்கு மனதை பயன்படுத்தியவர்கள், தேவையில்லாததில் மனதை செலுத்தாதவர்கள். அவர்கள் என்னவாம்? எதை அடைகின்றார்கள்? பிரம்ம நிர்வாணம், மன நிறைவு, அமைதி, திருப்தி, பராம் சாந்தி, மோட்சத்தை அடைந்தவர்கள். இத்தோடு 5வது அத்தியாயத்தினுடைய கருத்துக்களை பகவான் நிறைவு செய்தார். அடுத்து 27, 28, 29 அடுத்த அத்தியாயமாகிய தியான யோகத்துக்கு முகவரை சொல்லி பார்த்தோம். தியானம் செய்ய நிபந்தனைகளை பகவான் கூறினார். 3 நிபந்தனை. என்ன? விஷய தியானம் செய்யக்கூடாது, வெளி விஷயங்களை எப்போ பார்த்தா நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. அகிருத்வா, இது மனதில். 2வது இந்திரிய வியாபாரங்களை நிறுத்துதல், இந்திரியங்களை கண்கள் மற்றது எல்லாம் அப்படி இப்படி பார்த்து எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது, அமைதிப்படுத்தி வைத்துக் கொள்வது, இந்திரிய வியாபாரங்களை நிறுத்துதல். 3வது பிராணனை சமமாக வைத்திருத்தல், பிராணாபான சமோ கிருத்வா. இந்த 3ம் தியானம் செய்ய நிபந்தனைகளாக சொன்னார். அடுத்து 28வது ஸ்லோகம் தியான பலனை கூறுகின்றார். இந்திரிய மனம் புத்தி ஓரளவிற்கு இவைகளை கட்டுப்படுத்தி தியானம் செய்பவன். எதற்கு தியானம்? தியானத்தினுடைய லட்சியம் என்ன? மோட்சத்தை லட்சியமாக கொண்டவன். ஆசைகளை தவத்தால் நீக்கியவர்கள், அவனே முக்தியை அடைந்தவன், ஞானத்தில் நிலை பெற்றவன். அலையும் மனதை அகத்தடக்கும் அவனே சரியை கடந்தோனாம், அலையும் மனதை அகத்தடக்கும் அவனை கிரியை கடந்தோனாம், அலையும் மனதை அகத்தடக்கும் அவனே யோக தற்பரனாம், அலையும் மனதை அகத்தடக்கும் அவனே ஞான அதிசூரன் சொல்வார். அவனே ஞானி நிஷ்டன் சொல்லி சொன்னார். அடுத்து 29வது ஸ்லோகம் என் சொரூபத்தை உணர்ந்த சாந்தியை அடைந்தவன், வாழ்வின் லட்சியத்தை அடைந்தவன் சொல்லி சொல்றார். யக்ஞ யாக தவ பலனாக உள்ள இந்த இதனுடைய பலன் என்னவென்றால், எல்லா உலகத்துக்கும் ஈஸ்வரனாக இருக்கக்கூடிய என்னை, எல்லா ஜீவராசிகளுக்கும் நட்புடன் உள்ள என்னை ஞாத்வா அறிந்து தியானத்தின் பலனான ஞான நிஷ்டை அடைந்து சாந்திம் கச்சதி அமைதியை அடைகிறார்கள். இத்துடன் 5வது அத்தியாயமும் நிறைவு பெற்றது. பகவானுடைய பெருங்கருணையினால நம்ம இதுவரையிலும் பகவத்கீதையில் 5 அத்தியாயங்களை விரிவாகவே விளக்கமாகவே நம்முடைய ஆச்சாரியர் குருமார்களுடைய அனுகிரகத்தினால், அவர்களுடைய உதவியினால், பாஷ்யக்காரர்களுடைய உதவி துணையோடு நாம் இந்த கருத்துக்களை நிறைவாக பார்த்து நிறைவு செய்திருக்கின்றோம். மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மௌன குரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி, பராபரமே. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.